ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 3 பொருள் இருந்தாலே போதும், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இது பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் மாட்டுப்பால் எடுத்துக்கலாம். நீங்கள் பேக்கெட் பாலில் கூட செய்யலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாலை காய்ச்சிக்கோங்க. பால் ரொம்ப காய்ச்ச தேவையில்ல, 2 கொதி வந்தால் போதும். பால் நல்லா கொதித்ததும் 1/4 கப் சர்க்கரை, அதாவது 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகம் பிடிக்கும்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான பால் பவுடர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது தான் பால் கடம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். பால் கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பாலில் சேர்கிற ஏடெல்லாம் தூக்கி போடாமல் அது கூடவே கலந்து விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லா வரும். அகரகர்னு சொல்லக்கூடிய கடல் பாசி 10 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேருங்க, இல்லை கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கடல் பாசி கரைஞ்சதும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஊற்றி வைக்க நான் சின்ன டம்ளர் 2 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க. எடுத்துருக்க பாத்திரத்தில் ஆயில் தேய்ச்சிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபில்டர் பண்ணி வச்ச பாலை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்காமல் இது மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. இது செட் ஆகிறதுக்காக 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேணால் நார்மலாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லைனா நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். 2 மணி நேரம் போல் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான பால் கடம்பை 3 பொருள் வச்சு நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம். இதுக்காக நீங்கள் கடையெல்லாம் போய் வாங்க தேவையில்லை. இது கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நல்லா தலைன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாவது நான் செய்யணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.